தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை பொன்பாடி சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் சுரேஷ்குமார் தலைமையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஆந்திராவில் இருந்து திருத்தணி நோக்கி வந்த காரை நிறுத்தி சோதனை நடத்தியதில் உரிய ஆவணங்களின்றி வைத்திருந்த 2.50 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டு கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியரின் திருத்தணி வட்டாட்சியர் குமார் ஆகியோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. விசாரணையில் ஆந்திரா மாநிலம் கடப்பா மாவட்டம் கூடூர் சேர்ந்த வெங்கடேஸ்வர் ராவ் என்பதும் அவரது மகள் திருமணத்திற்காக குடும்பத்துடன் காஞ்சிபுரத்திற்கு பட்டுப்புடவைகள் வாங்க பணம் எடுத்து சென்றதும் தெரியவந்தது. மகள் திருமணத்திற்காக பட்டுப்புடவைகள் வாங்க குடும்பத்துடன் சென்றபோது தேர்தல் பறக்கும் படையினர் பணத்தை பறிமுதல் செய்ததால் திருமண பட்டுப்புடவைகள் வாங்க ஆர்வத்துடன் சென்றவர்கள் பெரும் கவலை அடைந்தனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தெரியாமல் ஆந்திராவில் இருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பொருட்கள் வாங்க செல்பவர்கள் தேர்தல் சோதனை பெயரில் பணத்தை இழந்து பாதிக்கப்பட்டு வருவதை தடுக்க தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.